ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்ததாக வந்து 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணது தாங்க. இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணலாம். நீங்கள் கடைகளில் வாங்கினது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் வந்து சேர்த்துக்கலாங்க. இது ஒரு பேனில் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது ஆல்ரெடி வந்து வறுத்து தான் இருக்குது அப்படின்றதால இது கூட வந்து உடனே வந்து நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. வீட்டில் நார்மலாக இருக்கிற தேங்காய் துருவல் கூட பயன்படுத்திக்கலாம். தேங்காய் துருவல் வந்து 1 கப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மெஷரிங் கப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் வந்து எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு கப் வச்சு அந்த கப்பில் வந்து எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே லைட்டாக சூடு ஏறினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சும்மா வாசனைக்காக தான் சேர்க்குறோம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுடலாம். இது எல்லா சைடுமே நெய் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போது நெய் வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நம்ம நார்மலாக இருக்க தேங்காய் துருவல் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஈரப்பதம் போனதுக்கு அப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இதே ப்ராசஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் வந்து சூப்பராகவே வருங்க. வேறு எதுவுமே வந்து மாடிஃபை பண்ண தேவையில்ல. லைட்டாக வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து வறுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இது மாதிரி நெய் வந்து நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் கிண்டி விட்டுடுறேன். லைட்டாக வந்து சூடாகணும், அது வரைக்கும் வந்து நல்லா கிண்டிக்கலாங்க. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒட்டாமல் வேறு ஏதாவது கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட செஞ்சுக்கலாங்க. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து 1/2 கப் அளவு நான் பால் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்தோம்ல, அப்போ வந்து 1/2 கப் பால் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து நனையணும், அந்தளவுக்கு வந்து பால் சேர்த்திங்கன்னா போதும். இது ஃபுல்லாகவே வந்து பால் வந்து நான் சேர்க்கலைங்க, கொஞ்சம் வந்து மீதி இருந்தது. பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு மீதி இருந்ததுங்க. நீங்கள் 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நனையணும், அந்தளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஈரப்பதம் போகணும். இந்த கோகோனட் வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக வேகணும். அது வரைக்கும் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது கட்டிகள்லாம் எதுவுமே தட்டாதுங்க. ரொம்பவே ஈஸியாக தான் வரும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். பயப்படாமல் செய்யலாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது இதில். பாருங்க, இந்த மாதிரி வந்து பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் கிண்டி விட்டுட்டே இருக்கேன். பால் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். இது வந்து நல்லா வெந்துடும். அந்தளவுக்கு வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பால் எல்லாமே இழுத்துச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ரெடியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு சுகர் சேர்க்க போகிறோம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இல்லை குறைவாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது. சேர்த்துட்டு இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து பொடி பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ண சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப் வேணால் பயன்படுத்தி எடுத்துக்கலாங்க. நீங்கள் 1 கப் அளவு நம்ம கோகோனட் எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 1/4 கப் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்தது இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கலர் தான். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பயன்படுத்திக்கலாம். கலர் சேர்த்து தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. கலர் எதுவுமே சேர்க்காம கூட நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து கோகோனட் லட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. கலர் சேர்த்துனா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக கலர் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா க்ரீன் கலர் வர மாதிரி. கொஞ்சம் கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, கலர் வந்து நல்லா சூப்பராக கலராக வந்துடும் எல்லாமே. பாருங்கள், க்ரீன் கலரில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம பால்லாம் சேர்த்துருக்கோம், நெய் சேர்த்துருக்கோம்ல, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க.
பாருங்க நம்மளோட கிரீன் கலர் வந்து சூப்பரா வந்துடுச்சு. இப்போ வந்து இத கன்டினியூஸா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துருந்தோம் இல்லையா? சர்க்கரை வந்து இப்போ மெல்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நீங்க சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்தில வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகி மறுபடியும் வந்து நல்ல திக்கா வரும். அந்த அளவுக்கு வந்து இத கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அதுவரைக்கும். இப்போ வந்து லைட்டா வந்து சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது மறுபடியும் வந்து கொஞ்சம் வந்து டைட்டா இருக்க மாரி வரணும். அதுவரைக்கும் நான் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கேன். கடாயில ஒட்டாம ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வந்து திரண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்ததுன்னா, நம்மளோட இது வந்து கரெக்ட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க இத அப்படியே கன்டினியூஸா இந்த மாரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்க அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடி பிடிக்காது. கோகனட் வந்து கலர் மாறாம இருந்ததுனா தான் நம்ம கலர் சேர்க்கிறோம்ல, அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டா தெரியும். நீங்க இன்கேஸ் கலரே சேர்க்கலனா கூட அப்பதான் வந்து ஒயிட் கலர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா கிடைக்கும். கன்டினியூஸா இந்த மாரி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். கலர் வந்து இப்ப சூப்பரா வந்துருச்சு நம்மளோட கிரீன் கலர். இப்ப கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிபியுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பாருங்க கலர் வந்து சூப்பரா வந்துடுச்சு. கடாயிலயும் ஒட்டல பாருங்க. நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்ட்டா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்ப வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா, இது வந்து கொஞ்சம் வந்து ஆறணும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. ரொம்ப வந்து ஆறிடக்கூடாது. லைட்டா வெதுவெதுப்பா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஆறணுங்க. அதுவரைக்கும் இத அப்படியே வச்சிரலாம். இப்போ வந்து இது நல்லா வெதுவெதுப்பா இருக்கு. கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. ரொம்ப வந்து ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற அளவு இருக்கணும் சூடு. அந்த அளவுக்கு சூடா இருக்கும்போது, இந்த மாரி குட்டி குட்டியா உருண்டைகளா புடிச்சுக்கலாம். நீங்க எந்த சைஸ்ல வேணா புடிச்சுக்கலாங்க. நம்ம நார்மலா வந்து லட்டு செய்வோம்ல, அந்த சைஸ்ல கூட நீங்க செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பாருங்க. இந்த மாரி நம்ம கலர் சேர்த்துருக்கிறதால ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நான் இந்த மாரி குட்டி குட்டி பால்ஸா செஞ்சுக்க போறேன். இப்ப நான் வந்து 1 கப் அளவு டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருந்தேன். இது வந்து 9 லட்டு கிடைச்சது. நான் ஒரு ஓரளவுக்கு மீடியமான சைஸ்ல வந்து பிடிச்சிருக்கேன். இது வந்து 9 கிடைச்சது எனக்கு. நீங்க வேணும்னா பெரிய சைஸ்ல கூட பிடிச்சுக்கலாம். நீங்க இன்னும் வந்து குட்டியா பிடிச்சீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன சைஸ்ல பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எடுத்து சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே அழகா வந்து இந்த மாரி லட்டு மாரி புடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம சரியான அளவு வந்து சுகர் சேர்த்திருந்தோம் அப்டின்னா வந்து சரியா இருக்கும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அது மெல்ட் ஆயி வந்ததுக்கப்புறமா நம்ம சரியான ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. அப்போ வந்து சரியா வரும். சரியா இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா திக் ஆகுதுல்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இத அடுப்புல வச்சிருக்கணும். அப்பனா வந்து சரியா வருங்க. பாருங்க இப்போ லட்டு மாரி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பரா வருது அப்படின்னு. நீங்க கையில ஒட்டாம வரணும் அப்படின்னா, கையில கொஞ்சமா நெய், ஆயில் ஏதாவது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப கையில ஒட்டாது. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இப்ப நம்ம செஞ்சு எடுத்து வச்சிருக்க எல்லாமே இந்த மாரி லட்டு மாரி புடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய லாஸ்ட் லட்டு 9 லட்டுமே புடிச்சு எடுத்துட்டேன். இது எல்லாமே இந்த மாரி டைட்டா புடிச்சுட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். இப்ப பார்க்கறதுக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நம்முடைய லட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்பவே பிடிக்கும் இது வந்து. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருந்ததுங்க. இப்ப அடுத்ததா கொஞ்சமா வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து லைட்டா புரட்டி எடுத்துக்க போறேன். கொஞ்சம் வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். அதுக்காக தான். நீங்க இந்த மாரி டெசிகேட்டட் கோகனட்ல வந்து புரட்டி எடுக்கல அப்டின்னா, நீங்க லைட்டா முந்திரி ஏதாவது வந்து வறுத்துட்டு, அத வந்து இது மேல வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து சாப்பிடும்போதும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கும் வந்து நல்லாருக்கும். நீங்க அந்த மாரி கூட செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க 9 லட்டுமே இது மாரி வந்து புரட்டிட்டு எடுத்துக்கலாங்க. லைட்டா வந்து இது மாரி ஒரு தட்டுல எடுத்துட்டு, அது மேல போட்டு லைட்டா அந்த மாரி புரட்டுனீங்க அப்டின்னா, அழகா வந்து ஒட்டிக்கும். இது நல்லா ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்ச உடனே வந்து இந்த மாரி போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஒட்டிக்குங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம்னா ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க இந்த மாரி எல்லாமே நான் உருட்டி எடுத்துக்க போறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பிங்க் கலர், எல்லோ கலர் எதுல செஞ்சாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஒயிட் கலர் வந்து கோட் பண்றோம்ல, அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன் ஒயிட் கலர்ல எதுவுமே பண்ணாத கோகனட் வந்து. இது வந்து பாருங்க ஃபுல்லாவே நான் கோட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இல்ல 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது மட்டும் போதும். அவ்வளோதான் இப்ப இது எல்லாமே கோட் பண்ணியாச்சு. சூப்பரா வந்து நம்மளுடைய லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
நீங்க நார்மலா வந்து கோகனட் லட்டு வந்து அதே கலர்ல செய்றத விட, இந்த மாரி டிஃபரெண்ட்டா செஞ்சு பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வந்து டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்றது அப்படின்ற வீடியோவும் இருக்கு. கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.